அடுத்து கவனிங்க. ICBN இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளாச்சர். இது வந்து ஒரு பிளான்ட்டுக்கு நேம் இருக்குது இல்லைங்களா, அதை ப்ரொவைட் பண்ணுறது. சரிங்களா, ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நேமை கொடுக்குற வேலையை வந்து இந்த நாமன்கிளாச்சர் பிரான்ச் ICBN வந்து செய்து அசைங்கிங் நேம் ஃபார் ஏ பிளான்ஸ் அதாவது பிளான்ட்டுக்கு வந்து பெயரிட்டு அழைக்கிறது வந்து நாமன்கிளாச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ICBNs வந்து கவனிச்சிட்டு வருது. இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த ரூல்ஸையும் ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு நேம் வந்து இந்த ICBNs வந்து என்ன பண்ணுன்னா கொடுக்கும். தென் இதில் பொறுத்த வரைக்கும் என்ன பாருங்கள், எக்ஸ்டிங்டிங் அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றியும், எக்ஸ்டினக்ட் அப்படின்னா வந்து அழிஞ்சி போன அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அழிந்து போன ஆர்கானிசம்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து நேம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் இதில் வந்து நேம்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வாஸ் ஃபஸ்ட் ப்ரப்போஸ்டு பை. ஸோ இந்த மாதிரியான நேம்ஸை வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ அந்த இதை வந்து யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லின்னேயஸ் தான். 1751 வந்து அவர் என்ன பண்ணார், இதை ஃபிலாசோஃபா பொட்டானிக்கா அப்படின்ற புக்கில் வந்து எழுத ஆரம்பித்தார். அதற்கப்புறம் டீட்டெயில்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் பிளான்ட் நாமன்கிளாச்சர் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏபி டி கண்டோல். தியரி எலமெண்டரி டி பொட்டானிக்கோ அப்படின்ற புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஏபி டி கண்டோல் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பார். அதற்கப்புறம் தென் த ப்ரெசன்ட் ICBN இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் வந்து சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து லின்னேயஸ்தும் தென் ஏபி டி கண்டோல்தும் தென் அவருடைய கண்டோலுடைய சன்ஸான ஆல்பன்ஸ் டி கண்டோல் இவங்க 3 பேருடைய இதை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். புரிஞ்சதா? ICBNனா என்ன, ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நேமை வந்து கொடுத்து அதை அழைக்கிறது. தென் இதை வந்து நேம்ஸை வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சில ரூல்ஸ் பேசிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, நேம்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அழிஞ்சு போன தாவரங்களுக்கும் என்ன பண்ணுது, பிளான்ஸை வந்து கொடுக்குது. அட் த சேம் டைம்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணால் நேமை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அதற்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ICBNனை வந்து ஃபார்ம் பண்ணவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்றவர். அதற்கப்புறம் ஏபி டி கண்டோல் அப்படின்றவர் வராரு. அவர் எழுதின தியரியே எலமெண்டரியே டீலே பொட்டானிக்கோ அப்படின்ற புக்கில் வந்து இது ரிலேட்டடான தகவல்களை வந்து நமக்கு சொல்லியிருப்பார். அதற்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ICBN பிரான்ச்சஸ் வந்து லின்னேயஸ்தும் தென் ஏபி டி கண்டோல்தும் ஆல்பன்ஸ் டி கண்டோல் இவங்க 3 பேருடைய ரூல்ஸ் அண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபாலோ பண்ணி ICBN வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நேமை கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒன், இந்த ICBN வந்து என்னவாச்சுன்னா ICNனா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னவாயிடுச்சு, ICNனா வந்து மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தோன்னா 2011 வந்து மெல்பர்னில் வந்து பார்த்தோன்னா பொட்டானிக்கல் காங்கிரஸ் ஹெல்டு, அதாவது மீட்டிங் வந்து நடந்தது. இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் மீட்டிங் வந்து நடந்து அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ICBNனை வந்து ICNனா வந்து என்ன பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டர், அதாவது பிளான் கிங்டம் அப்படின்றது வந்து செப்பரேட்டாக வந்து தெரியணும் அப்படின்ற ஒரு ரீசன்ஸ்க்காக வந்து என்ன பண்ணாங்க, இந்த ICBN வந்து ICNனா வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இதன் மூலமாக ஆல்கே ஃபங்கை தென் நிறைய பிளான்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், நேம்ஸை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? பெயர் சூட்டக்கூடிய அதிகாரம் வந்து இந்த ICNக்கு இருக்குது. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் பாருங்கள், ICNனுடைய பிரின்சிபல்ஸ் வந்து என்ன அப்படின்னு கவனிச்சோன்னா, இப்போது ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நேம் வைக்கிறது அப்படின்றது வந்து ஜுவாலஜிக்கலாகவும் சரி பாக்டீரியாலஜிக்கலும் சரி ரெண்டுத்துக்கும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இது தன்னிச்சையாக வந்து இருக்கும், இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கும். இது ஒரு பிரின்சிபல்.
நெக்ஸ்ட்டு வந்து கவனி, applications of names taxonomy group is determined by means of nomenclatural time. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நேம் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த குரூப்புடைய நேம்ஸு, தென் வந்து நாமன்கிளாச்சர்ஸ் உடைய டைப்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நேம்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டாக்ஸானமி குரூப் டிட்டர்மைன் பண்ணியிருக்கணும், தென் நாமன்கிளாச்சர் டைப்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஒன் வந்து nomenclature of taxonomy group is based on periodicity of publications. இதற்கு வந்து இது எந்த பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பீரியாரிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பீரியாரிட்டி கொடுத்து அதற்கப்புறமா தான் அதனுடைய பேஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பிளான்ஸ்க்கு வந்து நேம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது அனதர் ஒன் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு ஈச் டாக்ஸானமி குரூப்பில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்சஸ், புரியுதுங்களா? ஈச் குரூப்பில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து என்ன பண்ணுன்னா, பொசிஷன்ஸ் அண்ட் ரேங்க் கேன் பி வியர் ஒன்லி ஒன் கரெக்ட் நேம். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்தோன்னா தரத்துடைய தரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணியும், தென் சில டைப்ஸை பேஸ் பண்ணியும் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுறாங்க, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் வந்து என்ன அப்படின்னு கவனி. நெக்ஸ்ட்டு இதில் நேம் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லட்டின் லாங்குவேஜில் மட்டும்தான் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தென் ஆர்கானிசம்ஸ்க்கும் வந்து நேம்ஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பிரின்சிபல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் சம் ரூல்ஸ் வந்து இருக்குது. அது என்ன ரூல் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு வந்து சரியாக நேம் வந்து வைக்கல, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நேம் வைக்காத டைமில் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெட்ரோ ஆக்டிவாக வந்து இருக்கும். ரெட்ரோ ஆக்டிவ் அப்படின்னா வந்து பின்னோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை லிமிட்டடாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றிருப்பாங்க, புரியுதுங்களா? இதுதான் வந்து ஐசிஎன்னுடைய பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கோட்ஸ் ஆஃப் நாமன்கிளாச்சர்ஸுடைய கோட்ஸ் வந்து என்ன, அதாவது விதிகள் வந்து என்ன அப்படின்றது, புரியுதா? ஐசிஎன் has formulated as set of rules and recommendations dealing with பொட்டானிக்கல் நேம் ஆஃப் பிளான்ஸ். அதாவது இதற்கான சில ரூல்ஸ் இருக்குது, தென் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும்னா நேம்ஸை வந்து பிளான்ஸ்க்கு கொடுக்கணும். இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வந்து ஹெல்ட் ஆகிட்டு, அதாவது ஹெல்ட் அப்படின்னா நடந்தது, அந்த மீட்டிங் வந்து நடந்தது அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் பிளேசஸஸ் எவ்வரி 6 years, ஒவ்வொரு 6 yearsக்கும் வந்து என்ன பண்ணுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸான பிளேசஸில் வந்து அதற்கான மீட்டிங்ஸ் வந்து நடக்கும். அந்த மீட்டிங்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொப்போசல்ஸ் ஃபார் நாமன்கிளாச்சர் சேஞ்சஸ் அண்டு சேஞ்சஸ் இன் ரூல்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு அண்டு இம்ப்ளிமெண்டட். அதில் அந்த மீட்டிங் மூலமாக வந்து என்ன பண்ணுவோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து போட்டிருப்பாங்க. அந்த ரூல்ஸை வந்து என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் 6 yearsக்கு ஒன் முறை சில சேஞ்சஸ் வந்து இருந்ததுன்னா அதை மாற்றுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இருக்கிற இதையே வந்து என்ன பண்ணிட்டு போவாங்க, ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, சரிங்களா? இதை பற்றின இது வந்து வெப்சைட்ஸ்லேயே இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதற்கப்புறம் கவனிங்க, 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ், அதாவது 18th பொட்டானிக்கல் காங்கிரஸ் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 2011 வந்து மெல்பர்னில் வந்து நடந்தது. அதில் ஆஸ்திரேலியா மேட் த ஃபாலோவிங் சேஞ்சஸ். ஆஸ்திரேலியா இருக்குது இல்லைங்களா, அது வந்து சில சேஞ்சஸை வந்து கொடுத்துருக்கு. அது என்னென்னன்னுட்டு கவனி. அடுத்து பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பெர்மிட் எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன்ஸ், அதாவது நேம் ப்ரொவைட்ஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரானிக் பேஸஸை வந்து பப்ளிகேஷன்ஸை பேஸஸ் பண்ணியும் வந்து இருக்கலாம். அடுத்து ஒன் வந்து லத்தீன் லாங்குவேஜில் மட்டும்தான் நேமை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்தது. பட் அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இங்கிலீஷ்லேயும் நேம் வைக்கலாம் அப்படின்றதற்கான பர்மிஷன்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சட்டம் வந்து 39 ஆர்டிகல் 39 வந்து பேஸ் பண்ணி இந்த ரூல்ஸ் வந்து இருக்கும். அடுத்து ஒன் வந்து இப்போது ஒரு ஃபங்கஸ்க்கு நேம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கவனிங்க.
ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம், ஒன் ஃபங்கஸ்க்கு ஒன் நேம் இருக்குது அண்டு ஃபாசில்ஸ்க்கு ஒன் நேம் இருக்குது. இதில் சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அனோமார்ஃப் அப்படின்னா என்ன, டீலோமார்ஃப் அப்படின்னா என்ன, ஃபார் ஃபங்கையில் அனோமார்ஃப் அண்டு டீலோமார்ஃப் ஃபார் ஃபங்கை அண்டு மார்ஃபோடாக்ஸா ஃபார் ஃபாசில்ஸ் ஹவ் பீன் எலிமினேட்டட். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எலிமினேட்டட் பண்ணாங்க. ப்ரீவியஸில் வந்து பார்த்தோன்னா செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ஃபங்கஸ் வந்து இருக்கும். ஃபாசில்ஸை வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது அனாமார்ஃப்ஸ்னால் என்ன, டீலோமார்ஃப்ஸ்னால் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோ. அனாமார்ஃப் அப்படின்னா வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் அனாமார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். டீலோமார்ஃப் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஃபங்கஸை வந்து என்னது, டீலோமார்ஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் வந்து சேஞ்சஸ் அவங்க கொடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து as in experiments with the restriction of names, new fungal descriptions require the uses of identifier from a recognized repository. There are two recognized repositories, Index Fungorium and Mycobank. நெக்ஸ்ட்டு நாம் ஒரு நியூவான ஃபங்கஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஃபங்கஸை பற்றி நியூவாக வந்து விஷயங்களை வந்து நியூ ஃபங்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து தெரிஞ்சுக்கணும். சம்படி ஃபங்கையை வந்து புதுசான ஒரு ஃபங்கையை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் இண்டெக்ஸ் ஃபங்கோரியமில் வந்து என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிச்ச ஃபங்கைஸை வந்து கொடுத்து அதற்கான நேம்ஸை வந்து இது பண்ணணும். தென் மைக்கோ பேங்க்லேயும் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த 2 பிளேசஸ்லேயும் இண்டெக்ஸ் ஃபங்கோரியம்லேயும் மைக்கோ பேங்க்லேயும் இதை பற்றின ரிலேட்டடான விஷயங்களை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு 19th செஞ்சுரியில் பொட்டானிக்கல் காங்கிரஸ், அதாவது இந்த மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. 19th செஞ்சுரியில் இந்த மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஷென்ஷன் இன் சைனாவில் 2017 வந்து நடந்தது. அதில் என்னென்ன சேஞ்சஸை வந்து கொடுத்தாங்க அப்படின்றதற்கான விஷயங்களை வந்து இன்னும் வந்து மாற்றலை, இன்னும் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணலை. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வெர்னாகுலர் நேம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா காமன் நேம்ஸ். இப்போ நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜஸில் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருப்போம். வாழை மரம், தென்னை மரம், முருங்கை மரம், இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்போம். ஸோ இதை வந்து சொல்கிறது தான் வந்து என்னது, வெர்னாகுலர் நேம்ஸ், காமன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த காமன் நேமை பொறுத்த வரைக்கும் சில கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கும். ஒவ்வொரு ரீஜியன்லேயும் லோக்கல்லையும் வந்து பார்த்தோன்னா ஒரு நேம்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கவனிங்க. அல்பீசியா அமாரா, தென் மைமோசியே இஸ் கால்டு, மைமோசியே ஃபேமிலியில் இது வந்து சேர்ந்தது. இதில் சவுத் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா உசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நார்த் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா துறிஞ்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பொட்டானிக்கல் நேம்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு கவனி. ஈச் அண்ட் எவ்வரி டாக்ஸான்ஸ் ஆஸ் பர் த ICN, அதாவது ஒவ்வொரு டாக்ஸானுக்கும் ஸ்பீஷியஸ், தென் ஜீனஸ், ஃபேமிலி எக்ஸெட்ரா இது மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கேன் ஹாவ் ஒன்லி ஒன் கரெக்ட் சயின்டிஃபிக் நேம், ஏதாவது ஒரு கரெக்டான சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து இருக்கும். இந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் மூலமாக ஸ்பீஷியஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ பைனாமியல், எப்பயுமே வந்து பைனாமியல் நேமோடு இருக்கும். அதாவது ஜீனஸும் ஸ்பீஷியஸும் சேர்ந்தது தான் வந்து என்னது, ஒரு 2 நேம்ஸ் வந்து இருக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு, பைனாமியல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதில் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஒரைசா சட்டைவா, ஒரைசா அப்படின்றது வந்து ஜீனஸ் நேம், தென் ஸ்பீஷியஸ் நேம்ஸ் வந்து சட்டைவா. ஓகேங்களா, ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லின்னேயஸ், அவருடைய நேமோடு சேர்ந்து வரும். இது வந்து இதனுடைய சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா பேடி, நெல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சயின்டிஃபிக் நேம். ஓகே, அடுத்து பாரு பாலினாமியல் அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட்டுக்கு பார்த்தோன்னா அடைமொழி வந்து இருக்கும். அந்த அடைமொழியோடு வந்து கூப்பிடுறது. ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரனன்குலஸ் கேலியாப்சிஸ், ரெட்ரோஃபீலிக்ஸ், பெடுங்கிலிஸ், ஃபல்கேட்டிஸ் கேலிவ், ரனன்குலஸ் கேலிசிப்ஸ், பெட்ரோஃபீலிக்ஸ்,
பெடன்குலிஸ் பால்டிக்ஸ் கேலோ எரப்டோ ஃபோலியஸ் கம்போசிட்டிஸ் அப்படின்ற நேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனுடைய நேம்ஸ் இவ்வளோ பெரிய நேம் வந்து இருந்ததுன்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, மனசில் வச்சிக்க முடியாது. இது எதற்காக அந்த மாதிரியான நேம்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பட்டர் கப் மாதிரி இருக்கும், தென் ரெஃப்ளெக்ஸ்டு செப்பல்ஸ் இருக்கும், தென் கர்வ்டான ஃப்ளாஷ் ஸ்டால்க் இருக்கும், எரக்ட் ஸ்டெம் இருக்கும், தென் காம்பவுண்ட் லீவ்ஸ் இருக்கும் அப்படின்ற பேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதற்கு நேம் வந்து பாலினாமியல் நேம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதன் மூலமாக வந்து நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இவ்வளோ பெரிய பேர் நம்மளால் மைண்டில் வைக்க முடியாது அப்படின்றதுக்காகத்தான் பைனாமியல் நேம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆனது. சரிங்களா? இந்த பைனாமியல் நேமை வந்து ப்ரொவைட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லின்னேயஸ். யார்? லின்னேயஸ். ஞாபகம் வச்சுக்கோ, லின்னேயஸ் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, பைனாமியல் நேம்ஸை வந்து பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த பைனாமியல் நேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காஸ்பர்ட் ஃபாகின். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் வந்து கரோலஸ் லின்னேயஸ். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஏ ஸ்பீஷியஸ் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது சயின்டிஃபிக் நேமை பொறுத்த வரைக்கும் 2 வேர்ட்ஸில் வந்து இருக்கணும். அது அக்கார்டிங் டு த பைனாமியல் நாமன்கிளாச்சரை பேஸ் பண்ணி இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஜீனஸாக இருக்கும், தென் செகண்ட் ஒன் வந்து ஸ்பெசிஃபிக் எபிக்டாக வந்து இருக்கணும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மாஞ்சிஃபெரா இண்டிகா. மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்றது வந்து மாமரம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சயின்ஸ் நேம். ஸோ இதில் ஜீனஸ் நேம் அப்படின்றது மாஞ்சிஃபெரா, இண்டிகா அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து விளையக்கூடிய ஒரு ஃப்ரூட். ஸோ வந்து இண்டிகா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆத்தர்ஷியேஷன். ஆத்தர்ஷியேஷன்ஸ் மீன்ஸ் இப்போ ஒரு பிளான்ட்டை ஒருத்தர் வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க, அவருடைய நேமோட வந்து என்ன பண்ணுறது, நேமை வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அதை தான் என்ன சொல்கிறோன்னா ஆத்தர்ஷியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் சொலானம் நிகரம் அப்படின்ற பிளான்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லின்னேயஸ். ஸோ இதன் மூலமாக இதை வந்து என்ன சொல்கிறோன்னா சொலானம் நிகரம் எல் அப்படின்னு சொல்கிறோம். லின்னேயஸ் கண்டுபிடிச்சதுனால சிங்கிள் ஆத்தர் வந்து when the single author proposed a valid name, ஒரு சிங்கிள் ஆத்தர் வந்து அந்த வேலிடு நேமை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா அது வந்து என்ன சொல்கிறோன்னா சிங்கிள் ஆத்தரைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கவனி, சிங்கிள் ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிங்கிள் ஆத்தரைசேஷன்ஸ் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை ஒரே ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாருன்னா அதை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்து அதற்கு நேம்ஸ் வந்து வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், சிங்கிள் ஆத்தரைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் பித்செல்லோபியம் சென்செரம். என்னது? பித்செல்லோபியம் சினரேரியம். பித்செல்லோபியம் சினரேரியம் பெந்த் அப்படின்றது வந்து பெந்தம் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார், இந்த பிளான்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால அவர் நேமை வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து சிங்கிள் ஆத்தரைசேஷன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மல்டிபிள் ஆத்தர்ஸ். மல்டிபிள் ஆத்தர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோ அல்லது அதற்கும் அதிகமானவங்க வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட சேர்ந்து வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனிஷியல்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? என்னது? இனிஷியல்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் டெர்பீனியம் விஸ்கோசம்ஸ் அப்படின்ற பிளான்ட்ஸை ஹூக்கு, தென் தாம்சன்ஸ் சம்படிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அவங்களுடைய நேமோட சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹூக் எஃப்இடி தாமஸ் டெல்ஃபீனியம் விஸ்கோம் ஹூக் எஃப்இடி தாம்சன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ஆத்தரைசேஷன்ஸ் அண்டு மல்டிபிள் ஆத்தரைசேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்ம் ஆத்தரைசேஷன்ஸ்க்கான அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவனி, ஒரு பிளான்ட்டை லின்னேயஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாருன்னா லின்னேயஸோட சேர்த்து என்ன இருக்குன்னா எல் இருக்கும். தென் பெந்தம் அப்படின்னா வந்து பெந்த் அப்படின்னு இருக்கும். வில்லியம் ஹூக்கர்னா ஹூக்கு. தென் ராபர்ட் ப்ரவுன்னா வந்து ஆர்பிஆர். ஜேபி லாமார்க் அப்படின்னா வந்து லாமார்க். ஏபி டி கண்ட்ரோல் அப்படின்னா டிசி. தென் நெக்ஸ்ட் ஒன் வாலிச் அப்படின்றவர் இருந்ததுன்னா வால். தென் ஆல்பன்ஸ் டி கண்ட்ரோல் அப்படின்றவர் இருந்ததுன்னா ஏடிசி. ஸோ இந்த மாதிரியான என்ன இருக்குன்னா நேமும் தென் அதற்கான
ஷார்ட் நேம்ஸ் வந்து இருக்கும், அப்ரிவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆத்தரைசேஷன்ஸ், ஐ மீன் நேம்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. சரிங்களா, ஆத்தரைசேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட், ஐ மீன் டாக்ஸானமிக் எய்ட்ஸ். டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாக்ஸானமி பற்றி நாம் படிக்கிறதுக்கான ஒரு டூல்ஸ் வந்து என்னது, டாக்ஸானமிக் எய்ட்ஸு. இதில் சில டெக்னிக் யூஸும் ப்ரொசீஜர்ஸும் சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதன் மூலமாக நாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, ஸோ பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான எய்ட்ஸாக வந்து இந்த டாக்ஸானமிக் எய்ட்ஸ் வந்து இருக்குது. they are required in almost all branches. இது வந்து என்னென்ன பிளேசஸ்க்கு வந்து யூஸஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். பயாலஜிக்கல் ஸ்டடீஸை வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கும், அதாவது ஒரு பிளான்ஸ்க்கும் இன்னொரு பிளான்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், சம் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்க்கும், தென் கீஸு, ஃப்ளோரா, ரிவிஷன்ஸ், மோனோகிராஃப், இதை பற்றின எல்லா விஷயங்களுக்கும் வந்து என்ன பண்ணணுன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எய்ட்ஸாக வந்து இருக்குது, டாக்ஸானமிக் எய்ட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு இது கீனா என்ன, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மோனோகிராஃப்னா என்ன, சம் அதர் அப்ரிவேஷன்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, கவனிங்க. டாக்ஸானமிக் கீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்கான ஒரு டூல் தான் வந்து என்னது, இந்த கீஸ். இது வந்து அன்ஃபெமிலியர் பிளான்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸஸ் ஆகுது. இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் விச் ஆர், அதாவது இந்த கேரக்டர்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கா அல்லது ரிலையபுளாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், சில காமன் டைப் ஆஃப் டைகாட்டமஸ் கீயாக வந்து இருக்குது. இதில் 2 கன்சிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது கப்லெட் அண்டு லீட் அப்படின்றது. பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேம் வந்து என்னது, கப்லெட். பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்க்கு நேம் வந்து என்னது, கப்லெட். ஈச் ஸ்டேட்மெண்ட்க்கு நேம் வந்து என்னது, லீடு. ஸோ த பிளான் கரெக்ட்லி ஐடென்டிஃபைடு வித் கீஸ் பை நாரோவிங் டவுன் த கேரக்டர்ஸ். சில இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அதாவது இந்த டவுனில் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பிளான்ட்டுக்கு நேம்ஸ் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கவனி. ஃபஸ்ட்டு கீ வந்து என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீ வந்து என்னன்னு பாருங்கள். ஃப்ளாஷ் க்ரீம் கலர்டா தென் ஃப்ரூட்டிங் கேலக்ஸாகவும் என்க்ளோசிங் த பெர்ரியாகவும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பைசாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃப்ளாஷ் ஒயிட்டியாகவும் வயலட்டாகவும், ஃப்ரூட்டிங் கேலக்ஸ் வந்து நாட் என்க்ளோசிங் த பெர்ரியை வந்து என்க்ளோஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அது வந்து ட்ரூவை வந்து சேர்ந்தது. கொரல்லா ரொட்டேட்டாக இருந்ததுன்னா ஃப்ரூட் ஆஃப் பெர்ரி அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து சொலானமில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கொரல்லா ஃபனல் ஃபார்ம் ஏ சால்வர் ஃபார்ம் ஃப்ரூட் ஏ கேப்சூல். கொரல்லா வந்து ஃபனல் ஃபார்மாகவும் ஃபனல் மாதிரி இருக்கும் கொரல்லா பார்க்குறதுக்கு. அதற்கப்புறம் வந்து சால்வர் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரூட் கேப்சல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ரேடிக்கல் லீவ்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃப்ளாஷ் இன் ரெசிம்ஸ் ஃப்ரூட் வித் ப்ரிக்கல்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நிக்கோட்டியானா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேடியல் லீவ்ஸ் இருந்ததுன்னா, ரேடியல் லீவ்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்கும். ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிட்டரியாகவும் தென் ஃப்ரூட்ஸ் வித் பிக்கல்ஸாக இருந்ததுன்னா அது வந்து டட்டூரா. ஸோ இந்த மாதிரியான சில கீஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து நேம் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு அனதர் டைப் ஆஃப் கீ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பல்கேவ் ஆர் மல்டி என்டர் கீ. பல்கேவாகவும் மல்டி என்டர் கீயாகவும் இருந்ததுன்னா அது என்னவா பிரியும்னா லிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் கேரக்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதில் யூசர் செலக்ட்ஸ் ஆல் ஸ்டேட் தட் மச் த ஸ்பெசிமன். பாலிக்ளேவ் கீஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை எ கம்ப்யூட்டர் ஆல்கோரிதம். லிசன். இதில் பல்கேவ் ஆர் மல்டி என்ட்ரி கீழே பொறுத்த வரைக்கும் நியூமரஸ் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான பிளான்ஸை வந்து வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதனோட வந்து மேட்சஸ் வந்து ஆகுது, பர்டிகுலர் ஸ்பெசிமென்ஸ் அப்படின்றது எதனோட மேட்சஸ் ஆகுது. தென் வந்து பாலிக்ளேவ் கீஸ், இதற்கான கீஸ் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்க்கலாம். சரிங்களா,
ஸோ சிஸ்டத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வந்து நமக்கு தேவையான ரிலேட்டடான விஷயங்களை வந்து நாம் என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பல்கேவ் ஆர் மல்டி என்ட்ரி கீ அப்படின்றது. சரிங்களா?